வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சண்டேங்க, அதனால் சண்டேனாலே மார்னிங் வந்து இட்லியும் ஏதாவது நான்வெஜ் குருமா இருக்கும். நான் இப்போ வந்து இட்லியும் சிக்கன் குருமா இல்லைங்க, சிக்கன் சேர்வா பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு உடச்சக்கல்ல, தேங்காய் வந்து 2 பதம் எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை, லவங்கம் தாளிச்சிட்டு சிக்கன் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன். இப்போ இது கூட நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டா நம்மளோட சிக்கன் சேர்வா ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஒரு 2 கொதி விட்டு இறக்குனாக்கா நம்மளோட மார்னிங் டிஃபன் இட்லியும் சிக்கன் சேர்வாவும் ரெடி. விழுது இப்படி தாங்க இருக்கும். இப்போ சேர்த்து நம்ம 2 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், விசில் விட்டுட்டு நான் கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சம் கொதி விட்டு இறக்கியிருக்கேன். அவ்வளோதாங்க, சண்டே மார்னிங் டிஃபன் இட்லியும் சிக்கன் சேர்வாவுங்க. வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. அப்புறம் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தாங்க நான் செய்ய போகிறேன். இது ப்ரான்ஸ் பிரியாணிங்க. ப்ரான் எறா வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணியிருக்கேங்க. 1/4 கிலோ வந்து பெரிய எறாங்க. இது ஒரு 1/4 கிலோ சின்ன எறா, மொத்தம் 1/2 கிலோ உரிச்ச எறா. இது வந்து இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணியிருக்கேன். அடுத்து சிக்கன் லெக்கு ரோஸ்ட் பண்ண போகிறேங்க. இதை மாதிரி எல் ஷேப்பில் நான் வாங்கியிருக்கேன் சிக்கன் லெக்கு பெருசாக. இது வந்து நல்லா கீனி விட்டுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பவுட்ரு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 4-5 மணி நேரம் ஊற விடலாங்க. நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். நான் இப்போ எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இது ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சதுனால நல்லா ஊறி இருக்குது. இது கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கணுங்க. அடுத்து வந்து ப்ரான் பிரியாணிக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பாருங்கள், புதினா வந்து ஒரு ஓட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வாங்க ப்ரான் பிரியாணி தாளிச்சிக்கலாம். ஒரு டபரா வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுக்க போகிறோங்க. இந்த ப்ரான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சின்ன எறா வந்து நம்ம கொஞ்சம் தித்திப்பாக நல்லா இருக்கும். அந்த பெரிய எறா வந்து நல்லா ஃப்ளஷியாக மீட்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ரௌனாக வதங்கியிருக்கு. நல்லா ப்ரௌனாக இதை மாதிரி வதக்குனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் நான் பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துட்டேன். இந்த வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ தக்காளியும் நம்ம ஒரு ஓட்டி வச்சுருக்க புதினாவும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வெந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள். இப்போது தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் சேர்த்து இதுவும் நல்லா அது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம எறா வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க மாட்டோங்க. இல்லைனா ரொம்ப நேரம் வேக வச்சா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால்
இந்த கிரேவி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எறா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துருவோங்க. பாருங்கள், அந்த பொடி எறா மேரினேட் பண்ணது, பெரிய எறா பொடி எறா ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நம்ம வதக்கி ஒரு 5 மினிட்ஸு மூடி போட்டு வைக்க போகிறோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு புதினா சேர்த்துட்டோம். இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஃபைவ் மினிட்ஸில் நல்லா எறா வெந்துடும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட எறாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை பாருங்கள், கொஞ்சம் சுருண்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அரிசி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை மாதிரி பபுளாக கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூனு. நெய் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நான் எதுவும் புதுசாலாம் செய்யலைங்க, எல்லோரும் செய்கிறது தான் செய்கிறேன். இது வந்து என்னோட ஃப்ரீ ஸ்டைல் ஆஃப் குக்கிங்க. இப்போ ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஒரு லெமனையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு டம் போட்டுடலாங்க. நம்ம டம் போட்டு இப்போது இது ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போது சிக்கன் லெக் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சிக்கன் லெக்கு வந்து, அதாவது எல் ஷேப்பில் வாங்கின லெக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேகணுங்க. பாருங்கள், அது டம் போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு 10 மினிட்ஸ் வெந்துருச்சு. இப்போ இதை நான் திருப்பி போட போகிறேன். திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு 10 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தால் நம்மளோட சிக்கன் லெக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுங்க. இது தந்தூரி சிக்கன் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த பக்கம் ஒரு 10 மினிட்ஸு வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், நம்மளோட சிக்கன் லெக் ரோஸ்ட்டு எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். நான் டீப் ஃப்ரைலாம் பண்ணலைங்க. நல்லா வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம டம் எடுத்துட்டோங்க. வாங்க நம்மளோட ப்ரான் பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம பெரிய ப்ரான்ஸும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி. வாங்க இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட இறால் பிரியாணிங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். டேஸ்டியாக ரொம்ப எம்மியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எக்கு, ஆனியன் ரைத்தா, அப்புறம் நம்மளோட சிக்கன் லெக் ரோஸ்ட்டுங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி.